அன்பு தோழிகளுக்கு வணக்கம். இது உங்கள் சிறகே விரி. நாம் இன்றைக்கி இந்த 2 ரோல் பேக்குக்கு முறுக்கு கைப்பிடி பின்னுறது எப்படி அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். பேக் பின்னுறதை காட்டில் கைப்பிடி மட்டும் பின்னுறதை காட்டியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஒரு வீட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய அபிப்பிராயத்தையும் எங்களுக்கு தெரிவிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தோழி ஒருத்தர் பை பின்னி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு கைப்பிடி போட தெரியல, எனக்கு போட்டு கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் ஒரு கைப்பிடி பின்னிட்டேன். இப்போ முறுக்கு கைப்பிடி எப்படி போடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த மாதிரி உள் ஒயர் வைக்கிறதுக்காக நம்ம ஒயர் வெட்டி எடுத்திருக்கோம். 1 2 3 3 அடியில் 5 உள் ஒயர் நான் வெட்டியிருக்கேன். இது பேக் வந்து பிங்க் அண்டு வயலட் கலரில் இருக்கிறதுனால நான் உள் ஒயர் வந்து கத்திரிப்பு கலர் எடுத்திருக்கேன். எந்த கலர் வச்சாலும் வெளியில் தெரிய போகிறதில்ல. இந்த மாதிரி 5 ஒயர் வெட்டி எடுத்துக்கங்க. 3 அடியில் வெட்டிட்டு இப்போ இந்த பேக் பாருங்கள், சமமாக தான் கட்டம் போட்டிருக்காங்க. 1 2 3 4 5 5ஆவது பின்னலில் நீங்கள் இந்த மாதிரி உள்ளே விட்டுருங்க ஒயரை. இதுக்கு சுத்து ஒயர் வந்து ஒரே ஒயர் தான் வரப்போகுது. உள் ஒயர் தான் நம்ம 5 ஒயர் வெட்டியிருக்கோம். இந்த மாதிரி 2 பின்னலில் வர மாதிரி நீங்கள் விட்டு எடுத்துக்குங்க. நல்லா கிரிப்னஸ் கிடைக்கும். எடுத்து எப்பவும் போடுற கைப்பிடி மாதிரி தான் நீங்கள் வந்து கைப்பிடி ஒயரை வந்து உள் ஒயர் வந்து சமமாக மடிச்சுக்குங்க. உள் ஒயர் 5யுமே சமமாக மடித்து பிடிச்சிக்கிட்டோம். இதில் வந்து நம்ம சுத்து ஒயர் வந்து ஒரே ஒயர் தான் வச்சு பண்ண போகிறோம். உருட்டு கைப்பிடி மாதிரி கிடையாது, இது முறுக்கு கைப்பிடி. அதாவது இந்த மாதிரி டைப்பில் வரும். நான் ஏன் உள்ள ப்ளூ ஒயர் வச்சிருக்கேன் அப்படின்னா, பேக் வந்து வயலட் அண்ட் பிங்க் இருக்கிறதுனால உள் பக்கம் பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லைட் வயலட் கிடைக்கும். அப்படிங்கிறனால தான் நான் உள் ஒயர் வயலட்டாகவும் வெளியில வந்து ரோஸ் கலரும் வச்சிருக்கேன். அப்படி ஒயர் இல்லைன்னா நீங்க வேற கலர் கூட ஒரே கலரை கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம கைப்பிடி ஆரம்பிக்க போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, இது சுத்து ஒயரு கிட்டத்தட்ட 20 அடி ஒயர் எடுத்துக்கங்க. ஒரு கைப்பிடிக்கு 20 அடி ஒயர் எடுத்திருக்கேன். ரன்னிங் கட்டோட தான் இருக்குது இந்த ஒயரு. இந்த ஒயர் வந்து இப்படி உள்ள சொருகிட்டு ஒரு அடி 1.25 அடி ஒயர் விட்டுருங்க. ஏன்னா கைப்பிடியை பேக்கோட கட்டுறதுக்காக இந்த ஒயர் நம்ம விட்டுருக்கோம். உள்ள விட்டுட்டு இப்படி பிடிச்சிக்குங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இங்க பாருங்க, இந்த ஒயர் வந்து இப்படி பள்ளமான பகுதி இங்க இருக்குது, வலுவலுப்பான பகுதி மேல இருக்கு. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த ஒயர் இருக்கு பாருங்க, இந்த 5 ஒயரு உள் ஒயரு, அதை வந்து இப்படி உள்ள எடுங்க. எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பிடிச்ச மாதிரி கிடைக்கும். இப்போ அடுத்த ஒயர் பாருங்க. இப்போ வந்து மறுபடியும் இந்த பள்ளமான பகுதி இங்க இருக்கு, இதை அப்படியே குப்பரை திருப்பிட்டு இந்த ஒயர் வந்து இப்படி வச்சுட்டு, அதாவது இந்த ரோஸ் ஒயர் மேல இருக்கு, கீழ் ஒயர் ப்ளூ ஒயரை கீழே இருந்து மேல் நோக்கி எடுக்கிறீங்க. இந்த மாதிரி கிடைக்கும். கொஞ்சம் லூஸா தான் இருக்கும். அப்புறம் பின்னாடி இழுத்து இது பண்ணிக்கலாம். இப்போ இங்க பள்ளமான பகுதி இருக்குது, இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா இப்படி மடிக்கிறீங்க. மடிச்சுட்டு இந்த ஒயரை வந்து கீழே இருந்து மேல இருந்து கீழ் நோக்கி எடுத்துடுறீங்க. அதாவது இந்த ரன்னிங் ஒயருக்கு உள்ள போயிருச்சு அது. இப்ப பாருங்க, மறுபடியும் இதை எடுத்து இப்படி மடக்கி வச்சு பிங்க் மேல இருக்கு, வயலட் கலர் கீழே இருந்து மேல் நோக்கி எடுத்துக்கிறோம். 2 பின்னல் பின்னதுக்கு அப்புறம் டைட்டா பண்ணிருங்க. டைட் ஆயிடுச்சு பாருங்க. இப்ப மறுபடியும் இந்த ஒயர் இப்படி அடிக்கிறோம். இதே ஸ்டெப்பு தான், மாத்தி மாத்தி பண்ணிட்டே இருக்கிறோம். இப்போ மேல பிங்க் இருக்கு, கீழே இருந்து மேல் நோக்கி எடுக்கிறீங்க. இப்போ பிங்கை வந்து கீழே வச்சிடுறீங்க, அடியில வச்சுட்டு இந்த ஒயரை மேல இருந்து கீழ் நோக்கி எடுத்துடுறீங்க. அப்படின்னு பாருங்க, இந்த ஒயர் வந்து பள்ளமா இருக்கு, இந்த பள்ளமான பகுதி இது பிடிச்சிட்டு இப்படி வைக்கிறீங்க. வச்சுட்டு இது மேல வச்சுட்டு எடுக்கணும். இப்போ நம்ம உள்ள ஒரு அடி விட்ட பாருங்க, அந்த ஒயர் எல்லாம் டைட் பண்ணுங்க. டைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆரம்பிச்ச இடத்துல கொஞ்சம் லூஸாக இருக்கும், அது சரியாயிரும். இப்போ இது வந்து கீழ் நோக்கி தள்ளிக்குங்க. இப்போ நம்ம வச்சுருக்க இந்த வயலட் கலர் ஒயரே தெரியாது, இந்த மேலே இருக்க இந்த குமிழ் பகுதி தான் நம்மளுக்கு தெரியும். பின்னி இருக்கிறத காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் உங்களுக்கு கைப்பிடி கிடைக்கும், அரும்பரும்பா கிடைக்கும், முறுக்கு மாதிரி. முழு முறுக்கு வச்சிருக்கு பாருங்க, அந்த மாதிரி கிடைக்கும். உள்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டாக கைப்பிடிக்கிற மாதிரி 2 தண்டவாளம் மாதிரி பாருங்க, நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இது பார்த்துட்டீங்க. இப்போ பாருங்க,
இப்போ இந்த பள்ளமான பகுதியை மடைக்கிறோம். பிங்க் ஒயர் அடியில் வைக்கிறீங்க. இந்த ஒயர் அடியில் விட்டு இப்படி எடுக்கிறீங்க. படப்படன்னு பின்னலாம். நீங்கள் வந்து முறுக்கு கைப்பிடி போட்டிங்கன்னா உங்களால் விட்டுட்டு போக முடியாது. ஆனால் நீங்கள் வந்து இதை விட்டீங்கன்னா கூட அவராது பாருங்கள். ஒரு வேலை இருக்குன்னா கூட விட்டுட்டாலும் அவராது. நல்லா டைட்டாக கிரிப்பாக இருக்கும். இதே மாதிரி பின்னிட்டே வாங்க. ஒரு 10 பின்னலுக்கு ஒருக்கா ஒயர் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தூரம் பின்னிட்டோம். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்கோசரம் மறுபடியும் ஒரு தடவை காட்டுறேன் பாருங்க. இந்த ஒயர் ரன்னிங் ஒயரு. இதை வந்து இப்படி மடிக்கிறீங்க. மடித்து அடியில் வச்சு இதை மேல் நோக்கி தள்ளுறோம். இந்த மாதிரி வந்துருச்சு பாருங்க. இதே மாதிரி ஸ்டெப்பு தான் போட்டே போகிறோம். கடைசி வரைக்கும் இப்போ இதே மாதிரி போட்டு போகிறோம். போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் உங்ககிட்ட. நம்மளுக்கு ஒரு 3 அடி, இந்த உள் ஒயர் 3 அடி இவ்வளோ இருக்கிற வரைக்கும் பின்னுங்க. பின்னிட்டு காட்டுறேன். முதவே நம்ம ஒரு கைப்பிடி பின்னிருந்தோம். 2வது கைப்பிடியும் பின்னிட்டோம். பின்னிட்டு ரன்னிங் ஒயரை அதே மாதிரி 1 அடி ஒயர் விட்டு வெட்டியிருக்கேன். இந்த 2 ஒயரும் சமமாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் நம்ம வெட்டியிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்த்துக்கணும். கைப்பிடி 2 சமமாக இருக்கான்னு வச்சு பார்த்துட்டு ரன்னிங் ஒயரை வெட்டி விட்டுட்டேன். இந்த 1 அடி ஒயர் எதுக்கு விட்டுருக்கேன் அப்படிங்கிறது இப்போ காட்ட போகிறேன் பாருங்கள். இப்போ நம்ம இதை பின்னி முடிச்சிட்டோம். பின்னி முடிச்சு இங்கே வந்து நம்ம 3வது பின்னலில் சொருகியிருக்கோம். மேலிருந்து 5வது பின்னலில். அதே மாதிரி இந்த இடத்துல இங்கே வச்சு இப்படி உள்ளே சொருக போகிறோம். இந்த ஒயர் 2ஆக தான் பிரிஞ்சிருக்கும். இதை ஒரு ஓட்டையில் விட்டுருங்க. இந்த பக்கத்து 5 ஒயரையும் ஒரு ஓட்டையில் விட்டுருங்க. விட்டு உள்பக்கம் நம்ம நல்லா டைட்டாக சொருவிக்க போகிறோம். எப்பவும் பின்னுற மாதிரி தான் சொருவிட்டு இந்த 1 அடி ஒயர் எதுக்கு விட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வந்து சுற்றி கட்டணும் இல்லையா? இப்போ வந்து பேக்கோட ஒட்டாமல் ஆடிட்டு இருக்கு பாருங்க. அதுக்காக இதை கட்டுறதுக்காக தான் இந்த இடத்துல முடிகிற இடத்துல 1 அடியும் ஆரம்பிக்கிற இடத்துல 1 அடி ஒயரும் நம்ம விட்டுருக்கோம். அதை எடுத்து நம்ம உள்ள கட்டு போட போகிறோம். எப்பவும் போல நீங்கள் உள்ள ஒயர் திருப்பி உள்பக்கம் டைட்டாக சொருவி விட்டுருங்க. சொருவிட்டு கட்டிட்டு காட்டுறேன். முடிவுலையும் விட்டுருந்த 1 அடி ஒயரை பயன்படுத்தி நம்ம இந்த இடத்துல பேக்கை வந்து கட்டிட்டோம். கைப்பிடி ஆடாமல் இருக்க மாதிரி கட்டிட்டோம். கைப்பிடி நல்லபடியாக வந்திருக்கு. 2 கைப்பிடி சமமாக இருக்குது பார்த்துங்க. வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.